ஹலோ இவர் சின்ன மருமகள் எப்படியாமோ ரொம்பவே கவலையோடு இருக்காங்க தமிழ் செல்வி. ஏன்னா எல்லா உண்மையுமே ஈஸ்வரிக்கு தெரிய வருது. தெரிய வந்து ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அளவுக்கு கேவலமானவளாக இருக்குது, இப்படி ஒரு உண்மையை மறைச்சிருக்கு எங்ககிட்டன்றாங்க. கர்ப்பமாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் மறைக்கவனுக்கு எப்படி மனசு வந்ததோ அப்படின்றலாம் சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. தமிழ் இருந்துட்டு ப்ளீஸ் அதை யாருக்கும் நீங்கள் சொல்லிடக்கூடாதுன்றாங்க. வேறு வழி இல்லாததான் நான் இப்படி ஒரு விஷயத்த சொல்ல வேண்டியதாக படித்து வீட்டில் மட்டும் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து சேது மாமா மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை எல்லாமே போயிடும், என்னை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க, அப்படி மட்டும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க. அது தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணுன்றாங்க. எல்லாம் தப்பு பண்ணிட்டு இப்போ வந்து நீ என்கிட்ட சொல்லாதுன்னு சொன்னால் நான் சொல்லாத போயிருப்பேனா, கண்டிப்பாக நான் சொல்ல தான் போகிறேன்றாங்க. தமிழ் செல்வி ஈஸ்வரி கிட்ட எந்த அளவுக்கு ரெக்வஸ்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி ஃபீல் பண்ணி கேட்குறாங்க. ஆனால் ஈஸ்வரி விடவே கூடாது, சொல்லி ஆகணுன்றாங்க. அதுக்கு மேலே அவங்களுடைய பொண்ணு, ஆமாம்மா இவளை பற்றின உண்மையை நம்ம சொன்னாதாம்மா சரிப்பட்டு வரும், நம்ம இப்படியே விட்டு வச்சோன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக அது சரிப்பட்டு வராது, இதுதான் சரியான சான்ஸ், நம்ம சொல்லிடலாமான்றாங்க. இவ கூட சேர்ந்து நம்ம மறைச்சுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த வீட்டில் நம்மளுக்கு இடமே இருக்காதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே தமிழ் செல்வி ரொம்ப கவலையோடு இருக்காங்க. ப்ளீஸ் அப்படி மட்டும் பண்ணிடாதீங்கன்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி தமிழ் செல்வி ஈஸ்வரி காலிலே விழுந்துடுறாங்க. ஈஸ்வரி தமிழ் என்ன பண்ணிட்டு இருக்கேன் தெரியும், உங்கள் காலில் கூட விழுறாத்த யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய பிரமுல என்ன நடக்க போகுது, தமிழ் செல்வியோடைய உண்மையை வந்து ஈஸ்வரி ராஜாங்கத்துக்கிட்ட சொல்ல போகிறாங்களா இல்லை உண்மையை மறைக்க போகிறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.